அம்மாவுக்காக வாழற பிள்ளை எப்பவுமே ஹீரோ தாங்க. சந்தோஷத்தை முதல்ல யாருக்கிட்ட சொல்லணும்னா, அவங்க அம்மா உயிரோடு இருந்தா முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் அவங்களோட சந்தோஷத்தை சொல்லணும். அம்மா என் முகவரி நீ அம்மா. மகாராஷ்டிராவில் சிந்துதுர்க் பகுதியைச் சேர்ந்த ஒரு சாதாரண இளைஞன், மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். ஆனால் அவனோட கனவு மட்டும் ரொம்ப பெருசு. கடும் வறுமை, நாள்தோறும் வீட்டில் ஒரே போராட்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டமான சூழ்நிலை. இந்த எல்லாத்தையும் தாண்டி மத்திய ரிசர்வ் காவல் படையில் அவன் வேலை வாங்கிட்டான். அவனோட அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளாட்ஃபார்மில் தெரு ஓரத்தில் நின்று காய்கறி விற்கிற ஒரு பெண்மணி. தெருவோர கடைனாலே எல்லாரும் பேரம் பேசி காய்கறி வாங்குவாங்க. போட்ட முதலீட லாபத்தை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா தன்னோட மகனை ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் படிக்க வச்சாங்க. மழை, பசி, வெயில் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை நல்லா படிக்கணும்னு அரும்பாடுபட்டு வளர்த்தாங்க அந்த அம்மா. இன்னைக்கு அந்த பையன் நினச்சது ஒரே ஒரு விஷயம்தான், என்னை இத்தனை நாளாக வைத்த வாயை கட்டி சுமந்த அம்மாவோட பாரத்தை இப்போ நான் குறைக்க போகிறேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, அதனால தான் எனக்கு வேலை கிடைச்ச உடனே யூனிஃபார்மை கூட போய் நான் போடாமல் நேரில் போய் அந்த அம்மா பிளாட்ஃபார்மில் உட்காந்து காய்கறி விற்றுட்டு இருக்கிற அந்த அம்மா கிட்ட போயிட்டு ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுந்து, அம்மா எனக்கு வேலை கிடச்சிச்சுமா, நம்ம கஷ்டம்லாம் இனிமேல் தீரப்போதுமா, இனிமேல் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம்மா, இனிமேல் உன்னை பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சு நான் பார்க்க மாட்டேன், நீ வீட்டில் ராணி மாதிரி உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கலங்கின ஒரு கண்ணோடு போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் அந்த பையன். அந்த நிமிஷம் இருக்குது பாருங்கள், அந்த அம்மா கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அந்த பக்கம் திரும்பி அவனை கட்டி பிடிச்சி அந்த அம்மா அழுகுறாங்க. வார்த்தையில் அதை சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி, உச்சி முகந்தாங்க அந்த அம்மா. எனக்கென பிறந்தாயே. அந்த அம்மா முகத்தை பார்க்கணுமே, அப்பா நான் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே எனக்கு பதில் கிடைக்க போகுது சாமி அப்படின்னு கட்டி பிடிச்சி அந்த பையனுக்கு அந்த அம்மா முத்தம் கொடுக்கறத பார்க்கணுமே. அவங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்குமே அங்கே பதில் இருந்துச்சு. அந்த பையனோட நண்பர்கள் அங்கே இருந்தவங்க கலர் பொடி அந்த அம்மா மேலே தூவி, அந்த பையன் மேலேயும் தூவி அவங்கள சந்தோஷப்படுத்தின அந்த தருவாய் இருக்கு பாருங்க, அங்கே ஒரே பண்டிகை மாதிரி மாறிச்சு. இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பெற்றோரை மதிக்காமல், பெற்றோர் நமக்கு ரொம்ப பாரமாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் சேர்க்குற பிள்ளைங்களை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்துலேயும் இப்படியும் ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பையன் நடந்துக்கிட்டான். இது பார்க்குற நெட்டிசன்களோட கண்ணை கலங்க வச்சு, அது அந்த அம்மா கண்கள்லேயும் பார்க்க முடிஞ்சுது, அந்த பையனோட உணர்ச்சியிலையும் நம்ம காண முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.